கோடையிலே எரிவையில் காயும் போதும் கொப்பளிக்கும் தமிழ் வெள்ளம் தோய வேண்டும். வாடையிலே மூதழிலை நடுங்கும் போதும் வாய்ந்த தமிழ் கதிரெண்ணை காய வேண்டும். பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழால் அழுமோசை கேட்க வேண்டும். ஓடையிலே என்சாமல் கரையும் போதும் ஒண்டமிலே சலசலத்து ஓய வேண்டும். தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். பாடம் கேட்க காத்திருக்கும் வளரும் ஆளுமைகளுக்கும் எனது இனிய வணக்கம். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்களை நான் ஏன் வளரும் ஆளுமை என்று சொன்னேன் தெரியுமா? ஒரு துறையில் ஒருவரை நாம் ஆளுமை என்று சொல்கிறோம் என்றால் அவரை ஏன் நாம் முதலில் ஆளுமை என்று சொல்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒரு துறையில் மிகச்சிறந்த பாண்டித்யமும் அதில் மிகச்சிறந்த ஈடுபாடும் அவற்றில் மிகப்பெரிய சாதனையும் மாபெரும் வெற்றிகளையும் பெற்ற ஒருவரையே நாம் ஆளுமை என்று அழைக்கிறோம். ஒரு துறையில் ஒருவர் ஆளுமையாக இருக்க வேண்டும் என்றால் மேலே சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்திருக்க வேண்டும். அப்படி அவற்றையெல்லாம் செய்வதற்கு அவர் சரியான திட்டமிடலும், அந்த திட்டமிடலில் மிகச்சிறந்த தீவிரமும், அந்த தீவிரத்தை பயன்படுத்தி மாபெரும் வெற்றியும், அந்த வெற்றியின் மூலம் ஆணையிடும் தலைமை பண்பையும் அவர் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருப்பதே மேலாண்மை பண்பாகும். இந்த மேலாண்மை பண்பிற்கு வள்ளுவர் தனது திருக்குறளில் இலக்கணம் வகுக்கின்றார். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற திருக்குறளின் மூலம் அதற்கு இலக்கணம் சொல்கின்றார். இந்த செயலை இந்த கருவியின் துணை கொண்டு இவனால் இந்த செயலை இத்தருணத்தில் செய்ய முடியும் என்று அறிந்து வைத்திருப்பது அல்லது ஆணையிடுவதே அதன் விளக்கமாகும். இன்றைக்கு நான் வருகின்ற போது ஒரு குப்பை வண்டியை பார்த்தேன். குப்பை வண்டி என்று சொன்னவுடனே நீங்கள் மூக்கை பொத்துவது எனக்கு தெரிகிறது. எல்லோரும் அருவருப்பாக பார்க்கின்ற அந்த குப்பை வண்டியை நான் சற்று ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ஆம், நான் அந்த வண்டியை ஆச்சரியத்தோடு பார்த்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அந்த வண்டியில் எழுதியிருந்த ஒரு வரி. அதில் என்ன எழுதியிருந்தது என்றால், திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்று எழுதியிருந்தது. குப்பை எழுவதில் கூட என்ன மேலாண்மை இருக்கப் போகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். குப்பை எழுவதும் ஒரு மேலாண்மை தான், கோபுரம் கட்டுவதும் ஒரு மேலாண்மை தான். தஞ்சையில் ராஜராஜன் பெரிய கோயிலை கட்டினான், அது ஒரு மேலாண்மை. காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டினான் கரிகாலன், அதுவும் ஒரு மேலாண்மை. காமராஜர் நாடு முழுவதும் பள்ளிகளை கட்டினார், அதுவும் ஒரு மேலாண்மை. நான் இங்கு பாடம் நடத்துகிறேன், அது ஒரு மேலாண்மை. அதை இவர்கள் படம் எடுக்கிறார்கள், அதுவும் ஒரு மேலாண்மை. நீங்கள் நாளை படித்து தேர்வில் வெற்றி பெறப் போகிறீர்கள், அதுவும் ஒரு மேலாண்மை. மேலாண்மை மேலாண்மை மேலாண்மை. மாணவ செல்வங்களே, மேலாண்மை இல்லாத துறையே இல்லை என்று நான் சொன்னபோது உங்களுக்கு ஒன்று நினைவு வந்திருக்க வேண்டும். என்னென்ன துறைகளெல்லாம் மேலாண்மை இருக்கிறது அல்லது என்னென்ன துறையெல்லாம் மேலாண்மை இல்லாமல் இருக்கக்கூடும் என்ற சிந்தனையும் எழுந்திருக்கக்கூடும். உதாரணத்துக்கு நமது தமிழ் மொழியை எடுத்துக்கொள்வோம். நம் தமிழ் மொழியின் சிறப்பே அது பெற்றிருக்கக்கூடிய ஈடு இணையற்ற இலக்கியங்கள் தான். தமிழ் மொழியில் ஈடு இணையற்ற இலக்கியங்கள் இருப்பதனால்தான் அது செம்மொழியாக இன்றும் திகழ்கிறது. தமிழ் மொழியின் இலக்கியங்களில் மேலாண்மை கருத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் யோசிக்கலாம். இருக்கிறதா என்ற கேள்விக்கு 200 மடங்கு உத்தரவாதத்தினால் சொல்ல முடியும், உண்மையிலேயே தமிழ் எண்ணற்ற மேலாண்மை கருத்துக்களை கொண்டிருக்கிறது என்று. இலக்கியத்தில் மேலாண்மை என்ற ஒரு நூலையே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலில் இருக்கக்கூடிய சிறப்பான சில பகுதிகளை மட்டும் எடுத்து நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள். இப்பாடத்தை எழுதிய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த பட்டிமன்ற நடுவர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், புதினம், கவிதை, நாவல் என்று பல்வேறு படைப்புகளை தந்திருக்கக்கூடியவர். அவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள் என்ற கவிதை நூலுக்கு 1995ஆம் ஆண்டு தமிழக அரசின் விருது கிடைத்தது. இப்படி சிறப்பான எண்ணற்ற பல படைப்புகளை படைத்து வாழும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆளுமையாக அவர் திகழ்கிறார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மாணவர்களே, நாம் இப்போது இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய இலக்கியத்தில் மேலாண்மை என்ற பாடத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இலக்கியத்தில் மேலாண்மை என்ற பாடத்தில் குறிப்பாக ஒரு 5 மேலாண்மை கருத்துக்களை மட்டுமே இப்பாடத்தில் நமக்கு பகுதியாக வைத்திருக்கிறார்கள். முதலாவதாக நேர மேலாண்மை, இரண்டாவதாக வேளாண் மேலாண்மை, மூன்றாவதாக வணிக மேலாண்மை, நான்காவதாக நிர்வாக மேலாண்மை, ஐந்தாவதாக மேலான மேலாண்மை என்று 5 மேலாண்மை கருத்துக்களை முன்னிறுத்தி இப்பாடத்தை எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நாம் முதலாவதாக நேர மேலாண்மையை பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதன் சிறப்பான வளர்ச்சியோ அல்லது சிறப்பான வெற்றியோ அல்லது மாபெரும் சாதனையோ புரிந்துவிட்டான் என்றால் அவனுக்கு நல்ல நேரம் என்று மக்கள் அனைவரும் கூறுவதை நாம் கேட்டிருப்போம். எப்போதும் நமக்கு நேரம் நல்லதாக அமையாது, நாம் தான் நேரத்தை நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, டைம் இஸ் கோல்டு என்று. அதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. ஏனென்றால் பொன் கூட இழந்து விட்டால், தொலைந்து விட்டால் நாம் அதை போன்று அல்லது அதைவிட சிறப்பானதாக சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் காலத்தை இழந்து விட்டால் சம்பாதித்துக் கொள்ள முடியாது. எனவே நான் காலத்தை உயிர் என்று சொல்வேன். காலம் பொன் போன்று என்று சொல்வதை மறுதலித்து இனிமேல் காலம் உயிர் போன்றது என்று சொல்லி பழகுங்கள். ஏனென்றால் காலத்தை சரியாக பயன்படுத்தியவர் தோற்றதே இல்லை, காலத்தை தவறாக பயன்படுத்தியவர் வென்றதே இல்லை. அன்பிற்குரிய மாணவர்களே, நாம் எந்த செயலை செய்தாலும் அதனை திட்டமிட்டு செய்ய வேண்டும். திட்டமிட தவறுபவன் தவறு செய்ய திட்டமிடுகிறான் என்று பெரியவர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த திறமையாளன், மிகச்சிறந்த பலசாலி சரியான நேரத்தில் போர் தொடுத்து செல்லவில்லை என்றால் அவன் தோல்வியை சந்திக்க நேரிடும். சுமாரான பலமும் மிக சிறிய படையும் வைத்திருந்தால் கூட
மிக சரியான நேரத்தில் அவன் போர் எடுத்து செல்வானால் அவன் மிக சிறப்பான வெற்றியை பெறக்கூடும். ஆகவே காலத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் மிக சரியான வெற்றியை பெற முடியும். வள்ளுவர் சொல்கிறார், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாசை நின்று. ஒருவன் இந்த உலகத்தையே ஆள கருதினாலும், இந்த உலகத்தையே அவன் பெற கருதினாலும், அவன் உரிய இடத்தையும் உரிய காலத்தையும் சரியாக பயன்படுத்தி செயல்படுவானால் அது அவனுக்கு கைகூடும் என்று சொல்கிறார். அதை போல வள்ளுவர் மேலும் ஒரு அரசன் தன் நாட்டு மக்களுக்கு எப்படி நேரம் ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதனை மடியின்மை என்ற ஒரு அதிகாரத்தில் மூலமாக முழுமையாக பட்டியலிட்டே கூறுகிறார். ஒரு அரசன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், எவ்வளவு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றெல்லாம் அதில் மிக சிறப்பாக சோழன் நலங்கிள்ளியை கோவூர்கிழார் புறநானூற்றின் இறுதி பாடலில் பாடுகிறார். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான், உலகு காக்கும் உயர்கொள்கை, கேட்டோன் எந்தை என் தென்கிணை குரலே என்று அந்த பாடலில் நாட்டு மக்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது நாட்டு மக்களுக்காக உறங்காமல் தன் ஓய்வு நேரத்தையும் செலவழித்து மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருந்தான் என்று கோவூர்கிழார் பாடுகிறார். இன்றைக்கும் சீனத்தில் ஒரு பழங்கதை புழக்கத்தில் இருக்கிறது. சீனாவில் யாங்சௌ என்று ஒரு பகுதி இருக்கிறது. யாங்சௌ என்ற பகுதியிலே பல்வேறு இளைஞர்கள் நீச்சல் போட்டியில் தீரத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போட்டிக்காக கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அங்கே ஆழமான நதி ஒன்று இருந்தது. அந்த நதியிலே அடிக்கடி அவர்கள் பயிற்சி எடுப்பது வழக்கம். ஒரு நாள் இளைஞர்கள் அனைவரும் படகில் அந்த ஆழமான நதியில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். மழைப்பிடிப்பு பகுதியில் திடீரென வெள்ளம் ஏற்பட அவர்கள் பயணம் செய்த படகு கவிழ்ந்தது. எல்லோரும் நீச்சல் வீரர்கள் என்பதால் ஒருவரும் அச்சப்படாமல் ஆற்றிலே குதித்து மிக விரைவாக நீந்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் ஒரு இளைஞன் மட்டும் பின்தங்கி கொண்டிருந்தான். முன்னே நீந்தி கரைக்கு சென்று கொண்டிருந்த இளைஞர்களுக்கு ஒரு சந்தேகம், கூடவே வியப்பும் கூட. அவர்கள் எல்லோரை விட அந்த பின்தங்கி இருந்த இளைஞன் தான் மிக சிறப்பாக நீந்தக்கூடியவன். இப்படி நீந்தக்கூடிய இந்த இளைஞன் ஏன் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறான் என்று திரும்பி எல்லா இளைஞர்களும் கேட்டார்கள். நண்பனே, ஏன் இவ்வாறு பின்தங்கி இருக்கிறாய்? மிக விரைவாக நீந்தி கடந்து வா, வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, ஆபத்து நேரப்போகிறது என்று சொன்னார்கள். இளைஞன் அதற்கு பதில் சொன்னான், நண்பர்களே, நான் என் கச்சையிலே 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டிருக்கிறேன், அதை பத்திரமாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும், அதற்காகவே நான் பொறுமையாக நீந்து வருகிறேன், என்னால் அதனால் தான் விரைவாக வர முடியவில்லை என்று சொன்னான். நண்பர்கள் எல்லோரும் வேகமாக அவன் மீது கோபித்துக் கொண்டு சொன்னார்கள், நண்பனே, உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நேரம் இது, 1000 பொற்காசுகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நேரம் அல்ல. ஆகவே இந்த நேரத்தில் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஆகவே பொற்காசுகளை ஆற்றில் வீசி எறிந்துவிட்டு உடனடியாக வேகமாக கிளம்பி நீந்தி கரை சேர் என்று சொன்னார்கள். ஆனால் இளைஞன் அதை செவிமடுக்கவே இல்லை. என்ன செய்தான் என்றால் 1000 பொற்காசுகளை காப்பதேயே கவனமாக இருந்தான். அவனது அரிய உயிரை இழந்தான். ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனான். ஆம் மாணவர்களே, நீங்களும் இப்படித்தான் படிக்கின்ற காலத்தில் நீங்கள் உங்கள் படிப்பிலும் எதிர்காலத்தை செப்பனிடுவதிலுமே உங்களது நோக்கத்தை வைத்திருக்க வேண்டும். அதை விடுத்து அற்ப விடயங்களில் உங்கள் மனதை செலுத்தினானால் அந்த ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சீன இளைஞனை போலும் தான் சிதைந்து போவீர்கள். இவ்வாறு நேர மேலாண்மை மூலம் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை இறையன்பு கூறியிருக்கிறார். அன்பிற்குரிய மாணவர்களே, நாம் அடுத்ததாக வேளாண் மேலாண்மையை பார்க்க இருக்கிறோம். வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை இருக்கிறதா என்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம். வேளாண்மையில் நிச்சயமாக மேலாண்மை இருக்கிறது. வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை கூறுகள் பல உண்டு. வேளாண்மை கூறுகளாக 5 கூறுகிறார் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். ஒன்று, சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல். மற்றொன்று, உரிய நேரத்தில் விதைத்தல். நீர் மேலாண்மையை நெறிப்படுத்தல். அறுவடைக்கு பிறகு பாதுகாத்தல். பிறகு உரிய விலை வருகின்ற வரையில் இருப்பு வைத்தல் என்பன போன்ற 5 நெறிமுறைகளை கூறுகிறார். இந்த 5 நெறிமுறையோடு எப்போதும் பொறுப்புணர்வும் விழிப்புணர்வும் நிர்வாக நெறியும் சேர்ந்திருந்தால்தான் வேளாண்மை செழிக்கும் என்றும் அவர் கூறுகிறார். அதோடு கம்பராமாயணத்தில் தசரதன் தன் நாட்டை எவ்வாறு சிறப்பாக ஆட்சி செய்தான் என்பதை அவர் மிக சிறப்பாக கூறியிருக்கிறார். எப்படி என்றால், கம்பர் சொன்ன அந்த பாடல் மூலமாக வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்புமோர் செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான் என்று பாலகாண்டத்திலே கம்பர் கூறுகின்றார். அந்த செய்தி என்ன சொல்கிறது என்றால், வறியவன் ஒருவன், அதாவது மிக ஏழையான ஒரு மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய குறுகிய நிலப்பரப்பில் எப்படி பயிர் செய்வான்? மிக பரந்த நிலப்பரப்புடைய ஒரு உழவன் என்றால் அவன் பல்வேறு நிலங்களிலே பல்வேறு வேலைகள் இருக்கும் என்பதால் அவசரமாக பல்வேறு பணிகளை செய்து விடுவான். ஆனால் குறுகிய நிலம் இருக்கின்ற காரணத்தால் மிக சிறப்பாக செப்பனிட்டு பார்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனியே செய்து சிறப்பாக பயிர் செய்வான். அதை போல தசரதனானவன் தன் மக்களுக்காகவும் தன் நாட்டிற்காகவும் சிறப்பாக ஒவ்வொரு குடியாகவும் கவனித்து தன் மக்களை ஓம்பினான் என்பதை தான் இந்த பாடல் மூலமாக அவர் கூறுகிறார். அதை போல நமது மனமும் வேளாண்மைக்கு உட்பட்ட மேலாண்மை உடையது என்பதை அறநெறிச்சார பாடல் ஒன்று கூறுகிறது. அந்த பாடலில் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்குள் சிறுகாலை செய் என்று அந்த பாடல் கூறுகிறது. அதாவது நமது மனதை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றால், இன்சொல் விளைகின்ற விளைநிலமாக வைத்திருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட இன்சொல் விளைகின்ற விளைநிலமான நமது மனத்தில் பிறருக்கு அளிக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும், பிறர் மீது கருணை காட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வையே நாம் விதையாக விதைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது நம் மனதில் இருக்கக்கூடிய அழுக்காறு, அவா, வஞ்சம், வெகுளி போன்ற அனைத்து விடயங்களையும் களையாக எண்ணி களைந்தெறிய வேண்டும். அதோடு மட்டுமல்லாது நம் மனதை செம்மைப்படுத்துவதற்கு வாய்மை என்ற எருவினை இட்டு நம் மனதை மேலும் பலப்படுத்த வேண்டும். அதோடு அன்பு என்ற நீரினை பாய்ச்சி அறக்கதிரை அறச்சிந்தனையை நம் மனதில் வளர செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பாடல் கூறும் கருத்து. இவ்வாறு மேலாண்மை கருத்தும் சிறப்பாக வாழ்வியலோடு இணைந்திருக்கிறது என்பதை நாம் அறியலாம். அன்பிற்குரிய மாணவர்களே, நாம் அடுத்ததாக வணிக மேலாண்மை பற்றி பார்க்க இருக்கிறோம். வணிகம் இல்லை என்றால் நாடு நன்றாக இருக்காது. நாடு மட்டுமல்ல, வீடும் நன்றாக இருக்காது. சரி, வணிகம் இன்றுதான் நடக்கிறதா என்றால் பன்னெடுங்காலமாக வணிகம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நம் நாட்டவர்கள் பழங்காலம் தொட்டே வணிகம் செய்து வருகிறார்கள். உள்நாட்டில் மட்டும்தான் வணிகம் செய்கிறார்களா என்றால் இல்லை. கடல் கடந்தும் நம் நாட்டவர்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள். நம் நாட்டவருக்கு கடல் ஏரியை போன்று மிக எளிமையாக இருந்தது. உண்மையிலேயே சொல்ல போனால் நம் தமிழ் மொழி மிகச்சிறந்த சொல்வளம் மிக்க மொழிதான். அதுக்கு மற்றொரு சான்று பகரும் வகையில் கடல் என்ற சொல்லை குறிப்பதற்கு தமிழில் எத்தனை சொற்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் பாருங்கள். அரலை, அரி, அலை, அழுவம், அலம், அலக்கர், ஆர்கழி, ஆழி, ஈண்டு நீர், உவரி, திரை, பாணல், பெருநீர், சுழி, நீராளி, புணர்ப்பு, தென்னீர், பவ்வம், முன்னீர், வரி, ஓதம், வலயம் என்பன கடலை குறிக்கின்ற பிற சொற்கள். இவ்வளவு சொற்கள் தமிழிலே ஏன் கடலை குறிப்பதற்கு இருந்தன என்றால், இத்தனை சொற்கள் வருகின்ற அளவுக்கு வணிகம் நடந்திருக்கிறது. பல்வேறு தருணங்களில் பல்வேறு விதமான சொற்களை பயன்படுத்துகின்றதுக்கு வாய்ப்பாக இந்த வணிகம் நடந்திருக்கிறது. சங்க இலக்கியங்களில் தமிழர்கள் வணிகத்தை பண்டமாற்று முறையாகவும் தன் வார்த்தை பரிமாற்று முறையாகவும் கலாச்சார பரிமாற்று முறையாகவும் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்மிடம் எல்லா காலத்திலும் எப்போதும் பரிமாறுவதற்கும் பிறரிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, துறைமுகங்கள் வைத்து மிக சிறப்பான வணிகத்தை நடத்தியது தமிழர்கள் மட்டும்தான். துறைமுகங்கள் வாயிலாக ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு நம்ம அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இங்கிருந்து சென்று அங்கு வெளிநாட்டில் சொல்லக்கூடிய மொழிகளை எல்லாம் கற்று வந்திருக்கிறார்கள். மொழிகளை கற்றது மட்டுமல்லாமல் மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்கிறார்கள். அதோடு சிறப்பு என்னவென்றால், பிற நாட்டிலிருந்து வந்த பணியாளர்கள் நம் நாட்டிலே அரசவையிலும் அல்லது போர்ப்படையிலும் பணிபுரிந்திருக்கிறார்கள். ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டியனின் போர்ப்படையிலே பணிபுரிந்தார்கள் என்பதை சிலப்பதிகாரம் கூறுகிறது. அதோடு அரபு நாட்டிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை நீரின் வந்த நிமிர்வரி புரவி என்ற பாடல் வரியின் மூலம் உறுதிப்படுத்துகிறது. மேலும் காவிரி பூம்பட்டினத்தில் மிக சிறப்பான வணிகம் நடந்தது. அந்த வணிகத்தில் ஒரு காட்சியை மட்டும் பட்டினப்பாலை பாடல் காட்சிப்படுத்துகிறது. எப்படி என்றால், காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் மரக்கலங்களும் இறக்குமதி பொருட்களும் ஏற்றுமதி பொருட்களும் ஒரே நேரத்தில் நின்றது எப்படி இருந்தது என்றால், கடுமையான மழை வர போகின்ற போது மேகக்கூட்டம் ஒன்றாக இணைந்திருந்தால் எப்படி மிக கூட்டமாக இருப்பது போல் ஒரு தோற்றமளிக்குமோ அதை போல தோற்றமளித்ததாக பட்டினப்பாலை பாடல் காட்சிப்படுத்துகிறது. வான்முகந்த நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல நீர் நின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்து நின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பலபண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி என்று பட்டினப்பாலை சித்தரிக்கிறது. இப்படி துறைமுகத்தில் பொருட்கள் வந்து நின்றது மட்டுமல்ல, துறைமுகத்தில் வந்து இறங்குகின்ற பொருட்கள், அதாவது இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு சுங்கம் விதிக்கப்பட்டது. சுங்கம் விதிப்பதற்கென்று தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். சுங்கம் விதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் சோழ நாட்டு சின்னமான புலிமுத்திரை அந்த பொருளின் மீது வைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாது வரி ஏய்ப்பவர்கள் இந்த காலத்தில் மட்டுமல்ல அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். வரி ஏய்ப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல அந்த சங்க இலக்கியங்கள் கூறுகின்ற வணிக செய்திகள் மூலமாக நம் தமிழ்நாட்டில் எவ்வளவு துறைமுகங்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் அறிய முடிகிறது. முசிறி, தொண்டி போன்ற பல்வேறு துறைமுகங்கள் இருந்திருக்கின்றன. அந்த துறைமுகங்கள் எல்லாம் எவ்வாறு சிறப்பாக இருந்தன என்பதை நாம் அறிய முடிகிறது. அதே போல தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது என்பதை அறிய முடிகிறது. புறநானூற்று 56ஆம் பாடலில் யவனரது கப்பல்கள் பற்றிய செய்திகள் இருக்கின்றன. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தனது அரசவையில் யவனர்களை அரண்மனை தொழிலாளராக வைத்திருந்தான் என்ற செய்தியும், அதோடு மட்டுமல்லாது பகை நாட்டு செல்வத்தை கொண்டு வந்து தன்னாட்டு மக்களுக்கு வழங்கி தன்னாட்டு மக்களை செழிப்பாக வைத்திருந்தான் என்ற செய்தியும் அங்கே 18 பாடல் 2ஆம் பத்தில் சொல்லப்படுகிறது. அதுபோல மேலே குறிப்பிட்டது போல பழைய கால வணிகம் இருந்தது. அன்பு மாணவ செல்வங்களே, இவ்வாறாக பண்டை கால வணிகம் நடைபெற்றது. தற்போது வணிகம் எப்படி நடைபெறுகிறது என்றால், தற்கால வணிகர்கள் எல்லோரும்
வர்த்தகம் செய்கின்ற போது சிறிய லாபம் கிடைத்துவிட்டாலே தன்னை ஏதோ ஒரு பெரிய எஜமானர் போல நினைத்துக் கொண்டு மற்றவரை மனிதத்தோடு பார்க்காத நிலையும் நாம் இப்போது பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தன்னை பற்றி உயர்ந்த பிம்பத்தை கட்டமைத்துக் கொள்வதன் காரணமாக அவர்களையே தான் இழக்கிறார்கள். அந்த மேலாண்மை அறியாத காரணத்தினால்தான் அவர்கள் தங்களுக்கு முழுமையாக தெரியாத தொழிலை கூட தொடங்கி அதன் மூலம் தன் கையை சுட்டுக்கொண்டு அகல கால் வைத்து வாழ்க்கையில் வருத்தப்படுகிறார்கள். வள்ளுவர் அழகாக ஒரு குறளில் சொல்லியிருப்பார், உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்று சொல்லியிருப்பார். உண்மையிலேயே ஒருவன் தனக்கு தெரிந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நாம் இப்போது நிர்வாக மேலாண்மை பற்றி பார்க்க இருக்கிறோம். நிர்வாக மேலாண்மை என்றால் என்னவென்றால், நான் முதலிலே சொன்னேன் ஒரு திருக்குறள், மேலாண்மைக்கான இலக்கணம் என்று. இப்போது ஒரு நிர்வாகத்தில் அல்லது ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற எல்லோரும் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களை எப்போதும் கரித்து கொட்டிய வண்ணமே இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு எதை எவரிடம் எப்படி சொல்ல வேண்டும் என்றும் தெரிவதில்லை. அந்த சொல்லை எப்படி சொல்லி வேலையை எப்படி வாங்க வேண்டும் என்ற சூட்சுமத்தை புரிந்து கொண்டால் இந்த தொல்லையும் இருக்கப் போவதில்லை. அதை சரியாக தெரிந்து கொண்டால் அதுவே நிர்வாக மேலாண்மை ஆகும். தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒருவர் எல்லா விதமான செய்திகளையும் எல்லா விதமான துறை அறிவையும் பெற்றிருக்க வேண்டும் என்ற சாத்தியமில்லை. ஆனால் யாருக்கு என்ன தெரியும் என்பதை தெரிந்து இருந்தால் அந்த தலைமை பண்பில் இருப்பவருக்கு அது மிகவும் நல்லதாகும். அதாவது எல்லா வகை துறை அறிவையும் பெற்றிருப்பது ஒரு வகை அறிவென்றால், யாருக்கு என்ன தெரியும் என்று தெரிந்து வைத்திருப்பது ஒரு வகை அறிவாகும். அதைத்தான் நாலடியார் பக்குவமாக சொல்கிறது, கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல்சிறப்பின் ஒன்னிற பாதிரிப்பு சேர்ந்தலார் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்கு என்ற பாடலின் மூலம் மிக அழகாக சொல்கிறது. அது மட்டுமல்ல, நிர்வாகத்தில் எப்போதும் வரவுக்கு தகுந்தாற்போல்தான் செலவு இருக்க வேண்டும். அதாவது செலவை வரவுதான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு திரையிசை பாடல் கூட ஒன்று சொல்கிறது, அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்பவன் கண்ணிருந்தும் குருடனாகவே பார்க்கப்படுகிறான் என்பதற்கு இது ஒரு ஆகச்சிறந்த சான்று. இந்த சான்றினை மெய்ப்பிக்கும் வகையில் ஷேக்ஸ்பியர் ஒரு நாடகத்தில் ஒரு டைமன் என்ற ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக நிதி மேலாண்மையை சரியாக கையாளாத வரவுக்கு மீறி செலவு செய்த ஒருவனை பற்றி கூறுகிறார். ஏதென்ஸ் நகரில் டைமன் என்று ஒருவன் இருக்கிறான். அவன் மிகச்சிறந்த செல்வந்தன். அவன் தனது வரவை காட்டிலும் அதிகமாக செலவு செய்கிறான். நண்பர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவர்கள் கேளாமலே விருந்து வைக்கிறான். விருந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் தனது நிதி அளவு குறைகிறதே என்பதை கருத்தில் கொள்ள மறுக்கிறான். அவனது உதவியாளர் எப்போது நமது நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று சொல்ல வந்தாலும் அதை செவிமடுப்பதில்லை. அவர் சொல்ல வருகின்ற போதெல்லாம் அவற்றை தட்டி கழித்தான். அது மட்டுமல்ல, ஒரு சமயத்தில் அவனது கடன் சுமை கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தது. அப்போது அவன் யோசித்தான், நாம் விருந்தளித்த எல்லா நண்பர்களும் நமக்கு தக்க நேரத்தில் உதவுவார்கள் என்று எண்ணியிருந்தான். அதன் பொருட்டு அவனது வேலையாட்கள் அனைவரையும் அவன் நாலா பக்கமும் அனுப்பினான். அவன் அனுப்பிய வேலையாட்கள் அனைவரும் வெறுங்கையோடும் வெளிரிய முகத்தோடும் வந்தார்கள். இதனால் விரக்தி அடைந்த டைமன் மனித சமூகத்தின் மீது வெறுப்பு கொண்டான். நகரத்தின் ஒரு தனியிடத்துக்கு சென்று இந்த மனித இனத்தையே வெறுத்து வசைபாடி கொண்டிருந்தான். இவ்வாறு நிதியை மிக சரியாக கையாளாதவர்கள் டைமனை போன்று துன்பம் உருவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இதே போல கருத்தினை நமது ஔவையார் அவர்கள் நல்வழியில் ஒரு பாடல் மூலமாக மிக சிறப்பாக கூறுகிறார். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏற்பிழப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு என்று அந்த பாடல் மூலம் சிறப்பாக கூறுகிறார். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், தன்னிடம் இருக்கும் பொருளுக்கு அதிகமாக, அதாவது வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் அவனது மானத்தையும் மரியாதையும் இழப்பான். அது மட்டுமல்லாது போன திசையெங்கும், அவன் செல்கின்ற திசையெங்கும் எல்லோராலும் தவறானவனாகவே பார்க்கப்படுவான். அது மட்டுமல்ல, பணம் கொடுத்த அல்லது வாங்கிய எல்லோருக்கும் தீயவனாகவே தெரிய செய்வான் என்பதை இந்த பாடலின் முகம் மிக அழகாக கூறுகிறார். ஆகவே நிதியை சரியாக கையாள வேண்டும். நீதியை சரியாக கையாளாத நாடு கூட நிதியை சரியாக கையாண்டால் வல்லரசாகிறது. ஆகவே நாம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நிதியை மிக சரியாக கையாள வேண்டும். அதுவே மிக சிறந்த நிர்வாக மேலாண்மையாக இந்த பாடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய மாணவர்களே, நாம் இப்போது மேலான மேலாண்மையை பார்க்க இருக்கிறோம். அது என்ன மேலான மேலாண்மை? மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவோடு மட்டும் முடிந்து விடுவதல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே மேம்படுத்திக் கொண்டிருப்பது. அப்படி மேம்படுத்திக் கொண்டிருப்பதற்கு பெயர் தான் மேலான மேலாண்மை. ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் ஒன்று, இஃப் யூ நாட் அப்டேட்டட் யூ டோன்ட் ஹேவ் குட் டேட்டட். நீ உன்னை மேம்படுத்திக் கொள்ளாவிட்டால் உனது நாள் நல்லாக இருக்காது என்பதுதான் அந்த சொற்றொடரின் கருத்து. அன்றைக்குரிய மாணவ செல்வங்களே, நாம் இப்போது மேலான மேலாண்மை என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அது என்ன மேலான மேலாண்மை? மாணவ செல்வங்களே, மேலான மேலாண்மை என்பது நம்மை நாமே தினந்தோறும் மேம்படுத்தி கொண்டே இருக்கின்ற ஆளுமை பண்பைத்தான் மேலான மேலாண்மை என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்திலே ஒரு சொற்றொடர் உண்டு, இஃப் யூ நாட் அப்டேட்டட் யூ டோன்ட் ஹேவ் குட் டேட்டட் என்று. இந்த சொற்றொடரின் பொருள் என்னவென்றால், நீ தினம் உன்னை மேம்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் உனது நாட்கள் நல்லவையாக இருக்காது, உனக்கு அது நல்ல பலனை தராது என்பதே அதன் பொருளாகும். அது மட்டுமல்ல, நேற்றைக்கு தயாரித்து வைத்திருந்த
அனுபவமோ அல்லது அறிவுரையோ இன்றைக்கு வருகின்ற பிரச்சனைக்கு தீர்வாக அமையப் போவதில்லை. அதனால்தான் இன்றைக்கு இருக்கிற நிறுவனங்கள் பல முன் அனுபவம் என்று சொல்லப்படுகிற அனுபவசாலிகளை அதிகமாக பணியில் சேர்ப்பதில்லை. காரணம், அனுபவசாலிகள் எப்போதும் செக்குமாடுகளை போன்று ஒரே இடத்தில் சுற்றி வருவார்கள். இப்போதைய நிறுவனங்கள் எல்லாம் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் ஜல்லிக்கட்டு காளைகளை போன்று துள்ளி எழுகின்ற சிந்தனை உடையவரை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆகவே நமக்கு இப்போது தேவை ஜல்லிக்கட்டு காளைகள் போன்று துள்ளலாக துடிப்பாக பணிபுரிகின்ற அல்லது சிந்திக்கின்ற ஆட்கள் தான் தேவை. அப்படிப்பட்ட மேலாண்மைக்கு பேர் தான் மேலாண்மை. உண்மையிலேயே மேலாண்மை என்றால் என்ன சொல்கிறோம்? இலக்கியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்று. பக்கம் பக்கமாக எழுதுவதெல்லாம் மிகப்பெரிய அறிவாளி அல்ல, ஒரே வார்த்தை தான், ஈரடிக்குள் உலகத்தை அடக்கியிருக்கிறார் வள்ளுவர். அதுதான் உண்மையிலேயே மேலாண்மை. எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி எழுதியிருக்கிறோம், என்ன எழுதியிருக்கிறோம், அது எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதுதான் மேலாண்மை. அதாவது 126 வரிகளில் எழுதிய துளிகள் பிராக்மெண்ட்ஸ் என்னும் நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் ஹெராக்ளிட்டஸ். அவர் ஒரு கிரேக்க நாட்டைச் சேர்ந்தவர். 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று அவர் அந்த நூலில் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அது வாழ்க்கைக்கும் பொருந்தும், வர்த்தகத்துக்கும் பொருந்தும், எல்லா துறைக்கும் பொருந்தும். ஒருவன் தொடர்ந்து சமாளிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க முடியாது. 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்க்கைக்கும் பொருந்தும், வர்த்தகத்திற்கும் பொருந்தும். போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த விதத்தையே இப்போதும் சமாளிக்க முடியாது. ஏனென்றால் போன ஆண்டு சென்ற நதியின் வெள்ளம் வேறு, இந்த ஆண்டு செல்கின்ற நதியின் வெள்ளம் வேறு. நேற்று ஓடிய வெள்ளம் இந்நேரம் கடலில் கலந்திருக்கும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுவிதமான பிரச்சனை வருகிறது. அவற்றை சமாளிக்கின்ற தீர்வுகளை நாம் உருவாக்கியாக வேண்டும். அதை கூட அவர் ஒரு வரியில் சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்று. ஆகவே புதிதாக பிரச்சனைகளும் அவற்றிற்கான தீர்வுகளும் வந்தாக வேண்டும் என்பதே இதன் கருத்தாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது சூழல் சந்தையில் நிலவுகிறது. நேற்று நம் வாடிக்கையாளராக இருந்தவன் இன்றைக்கும் நமது வாடிக்கையாளராக இருப்பான் என்று எண்ணுவது நமது தவறாகும். அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகளும் குறைவாகும். ஏனென்றால் நாளுக்கு நாள் தொழில்நுட்பமும் நாளுக்கு நாள் எல்லா விதமான சிறப்புகளும் கூடிக்கொண்டே இருக்கின்றன. ஆகவே நாம் எல்லாவற்றையிலும் நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதே மேலாண்மையாக இருக்கக்கூடும். நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நமது நிலை எல்லா இடத்திலும் குறைந்தே போகும் என்பதுதான் இப்பாடத்தின் கருத்தாகும். அது மட்டுமல்ல, தன்னை தானே செதுக்கிக் கொண்டு மேதகமை உடைய மனிதனாக வாழ்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும். மிக சரியாக சொல்ல வேண்டும் என்றால், தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இருக்கிறான், பிறர்க்கென வாழ்பவன் இறந்துமே இருக்கிறான் என்று ஒரு கவிதை சொல்லும். அதை போல ஔவையார் பற்றி ஒரு செய்தி புறநானூற்றில் இருக்கிறது. இந்திரர் அமிழ்தம் இதை ஏய்வதாயினும் இனிதென தமிழர் உண்டலுமிழவே என்று அந்த புறநானூற்று வரி சொல்கிறது. அந்த வரியில் அதியமான் தனக்கு கிடைத்த சாகா வரம் கொடுக்கக்கூடிய நெல்லிக்கனியை ஔவைக்கு வழங்கி வரலாற்றில் நீங்காத இடம் பெற்றான் என்பதுதான் அந்த வரி. ஆக தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர், தலைவனாக இருக்கக்கூடியவர் தனது சுயநலத்துக்காக வாழாமல் பிறநலத்துக்காக வாழ வேண்டும் என்பதுதான் இப்பாடலின் கருத்தாகும். அது மட்டுமல்ல, உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துங்கள் அங்காங்கே மென்மையாகவும் மேன்மையாகவும் சிறப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த கருத்துக்கள் யாவும் பன்னீர் புஷ்பங்கள் போல் காற்றில் பரவி மனிதர்கள் மனத்திலே மேலாண்மை சிந்தனைகளையும் மேன்மையான எண்ணங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அன்றுக்குரிய மாணவர்களே, நாம் மனிதராக பிறக்கிறோம். பிறந்து உரிய காலம் வருகின்ற வரையில் பெற்றோர்கள் காத்திருக்கிறார்கள். உரிய காலத்தில் நம்மை பள்ளியில் சேர்க்கிறார்கள். பள்ளியிலும் கூட உரிய கால கட்டமைப்பு இருக்கிறது. பள்ளியில் உரிய காலத்திற்கு தகுந்த மாதிரி உரிய காலத்தில் உரிய பருவத்தில் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அந்த தேர்வுகளின் மூலம் நாம் தேர்ச்சி அடைகிறோம். அதே போல காலம் தவறாது ஆண்டுதோறும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு முன்னேறி செல்கிறோம். அப்படி முன்னேறி செல்வதன் மூலம் உரிய காலத்தில் உயர்கல்வி அடைகிறோம், உயர் பட்டங்களை பெறுகிறோம். அதன் மூலம் வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறோம். இது நேர மேலாண்மை. வேளாண் பெருங்குடி மக்களாக இருக்கக்கூடிய நமது பெற்றோர்கள் தங்களது வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு உரிய பயிரை உரிய காலத்தில் உரிய நிலத்தை தேர்ந்தெடுத்து அந்த நிலத்தை உரிய அளவிலே செப்பனிட்டு மிக சிரத்தை எடுத்துக்கொண்டு அதனை சிறப்பாக பயிரிட்டு உரிய பயிர் உரிய அளவு வளருகின்ற வரை காத்திருந்து உரிய அளவிலான விலை கிடைக்கின்ற வரை அதை பாதுகாத்து வைத்திருந்து அவற்றின் மூலம் தங்களது வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். இது வேளாண் மேலாண்மை. அதை போல மூலப்பொருட்களை விற்பவராகட்டும் அல்லது வேளாண் பொருட்களை விளைவிப்பவராகட்டும் தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை பிறருக்கு விற்பது மனிதத்தின் மூலம் அல்லது வணிகம் என்பது மட்டுமல்லாமல் அதை மனிதமாக கொண்டு விற்பதன் மூலம் வணிக மேலாண்மை என்பது இங்கே சுட்டப்படுகிறது. இந்த வணிகம் என்பது வெறுமனே நமது ஊரில் மட்டுமல்ல அல்லது நமது மாவட்டத்தில் மட்டுமல்ல அல்லது நமது நாட்டில் மட்டுமல்ல, உலகம் தாண்டி உலகம் தழுவிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இது வணிக மேலாண்மை.
அதே போல நிர்வாக மேலாண்மை என்பது எதை யார் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பது அல்லது தானே முன்னின்று செய்து முடிப்பது. இப்படி எதை எப்படி செய்ய வேண்டும், எதனால் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருப்பதுதான் நிர்வாக மேலாண்மை. இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே இருப்பது மேலாண்மை. மேலாண்மை என்பது நம்மை நாமே மேம்படுத்தி கொண்டிருப்பது, உரிய காலத்திற்கு தகுந்த மாதிரி நம்மை சரியாக மேம்படுத்தி வைத்திருப்பது. நம்மை மேம்படுத்தாவிட்டால் நாம் அப்படியே தேங்கி போய்விடுவோம். ஓடுகின்ற நீர் தான் நதியாக இருக்கும், தேங்கி இருக்கின்ற நீர் சாக்கடையாகி நாறிவிடும். அதை போல தன்னை தானே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதனை தன்னை தானே செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி செப்பனிட்டுக் கொள்வதற்கு பெயர் தான் மேலாண்மை பற்றிய செய்திகள் எல்லாம் அவர்கள் சிதைத்து அப்படியே குப்பைகளில் அடைத்து வைக்க முயற்சி செய்யவில்லை. மகத்தான மனிதர்களின் வீழ்ச்சிகளை சித்தரிக்கும் அவர்கள் பலவீனங்களை கோடிட்டு காட்டவும் மறக்கவில்லை. அவர்களிடம் சிறப்பான ஆளுமைகளையும் மக்களுக்கு தெரியப்படுத்தவும் தவறவில்லை. உள்மனதில் அவை எதிரொலித்து அறிவுறுத்தும் வகையில் காவியங்களாகவும் கவிதைகளாகவும் நாடகங்களாகவும் பல்வேறு இலக்கிய வடிவங்களாகவும் மக்களுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு இலக்கியத்தில் மேலாண்மை கருத்துக்கள் எங்கெங்கும் நிறைந்திருக்கின்றன. இந்த மேலாண்மை கருத்துக்களை கேட்டு மாணவர்களே, நீங்களும் மேலாண்மையும் ஆளுமையும் நிகழ்ந்த மனிதர்களாக வாழ எனது வாழ்த்துக்கள். இந்த பாடத்தை நீங்கள் அறிந்து கொண்டதன் மூலமாக சில ஒப்படைகளையும் நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கிறேன். அன்பிற்குரிய மாணவர்களே, நான் முதலாக சொன்னது நேர மேலாண்மையை நீங்கள் கற்றிருப்பீர்கள். நேரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் இந்த பாடத்தின் மூலம் உணர்ந்திருப்பீர்கள். ஆக நேரத்தின் இன்றியமையாமையை உணர்த்தும் வகையிலே ஒரு 10 வரிக்கு மிகாமல் ஒரு கவிதை ஒன்று எழுதி வருக. இரண்டாவதாக, நமது நாட்டின் ஆகப்பெரிய தொழிலாகவும் நமது நாட்டின் அடிநாதமாக விளங்கக்கூடியது வேளாண்மை. இந்த வேளாண்மை தொழிலில் நமது பெற்றோர்கள் அல்லது உங்களது பெற்றோர்கள் என்னென்ன மேலாண்மைகளை கடைபிடிக்கிறார்கள் என்று வீட்டிலே கேட்டு அல்லது கல ஆய்வு மேற்கொண்டு நீங்களே ஒரு கட்டுரை ஒன்று எழுதி வருக. அதோடு நிர்வாக மேலாண்மை நாம் பார்த்தோம் அல்லவா? இல்லறத்திலோ அல்லது நமது சமூகத்திலோ நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவது யார், ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலே பள்ளிக்கூடத்திலே ஒரு பட்டிமன்றம் நடத்திருக்க. வெற்றி பெறுக. நன்றி, வணக்கம்.